மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணிலா வந்து விஜயை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக கோவிலில் இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து பிரச்சனை வந்து பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து விஜயை வந்து கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. விஜயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்திருப்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க. இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜயை வந்து மிரட்டுவாங்க. உடனே வந்து பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணிலாவோட ஃபேமிலியை வந்து விஜய் தான் வந்து கொல்றதுக்காக சொன்னார், நானாக வந்து சொல்லலை, விஜய் சொல்லி தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பழியை வந்து விஜய் மேலே போட்டுருவாங்க. ஆனால் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்பவே மாட்டாங்க. ஏன் விஜய் எப்போதுமே அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்து இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. பசுபதி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு பசுபதியை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பொறுமையாக வெண்ணிலாவுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. வெண்ணிலா கிட்ட காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தை இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்திருக்காங்க, இப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு விலகுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோடில் போகும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.